அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜினாமா செய்ய யாரும் வற்புறுத்தவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிநடத்திய கட்சியை எடப்பாடி பழனிசாமி கார்ப்பரேட் கம்பெனி போல நடத்தி வருவதாக கூறியுள்ளார். அரசு பணியிடங்களில் தனக்கு வேண்டியவர்களை முதலமைச்சர் நியமிக்கிறார் என்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், மத்தியில் பாஜக ஆட்சியில் யார் யாரை நியமித்தார்கள் என்ற பட்டியலை நயினார் நாகேந்திரன் வெளியிட வேண்டும் என்று கூறினார். அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வேண்டும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறிய புகாருக்கும் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அவருக்கு அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள்லாம் தாவேக அரசு தங்களுக்கு வேண்டியவங்களை பணியமர்த்ததுன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை சிதைக்கிறாங்க. இதே நயினார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு பிஜேபியுடைய அங்கே மத்தியில ஆளுகிற போது இந்த மாநிலத்துல யார் நியமித்தார் என்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கல்ல, பிஜேபி சமூக ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்காங்க பட்டியல அவர் பதிவிட்டு